நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து வந்து இபிஎஸ் அவர்கள் நடத்தக்கூடிய எழுச்சி பயணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில முந்தா நாள் பேசும்பொழுதே மதுரையில இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கு போயிருந்தாரு. நேத்தும் மதுரையில இருக்கக்கூடிய மீதமுள்ள 3 தொகுதிகளுக்கு போயிருந்தாரு. மதுரை கிழக்கு, மேற்கு, மத்தி இந்த 3 தொகுதிகளுக்கு போயிருந்தாரு. இவரு மதுரையில என்னென்ன ஃபேமஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முந்தா நாள் என்ன பேசினாரு அப்படின்றதையுமே பார்த்தோம். நேத்து அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா இப்ப திமுகன்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க எல்லாருமே நாங்க ஒரு சமூக நீதி கட்சி, சமூகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க வீடு கொண்டு எழுவோம் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டுலாம் இருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட இந்த திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள்லாம் நேற்று ஒரு மீட்டிங் மாதிரி நடந்திருக்கு. அதுல பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை அவங்க காலில் விழ வச்சிருக்காங்க. யோசிச்சு பாரு, எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு அவலம் நடக்குமா? அவர் அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்தினால காலில் விழ வச்சிருக்காங்க. இந்த வீடியோ நேற்று சோஷியல் மீடியா முழுக்க வைரலாச்சு. நம்மளே அதை பார்த்தோம். பார்க்கும்போது நமக்கே மனசுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வந்துச்சு. என்னடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த நகராட்சி ஆணையர் அறையில் அழைச்சி அங்கு இருக்கின்ற ஒரு பெண் திமுக அரசாங்கம் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரி இன்றைக்கு ஒரு கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் கால் விழ செய்த அரசு திமுக அரசு. இவர்களா வந்து இன்றைக்கு சமூக நீதியை பாதுகாக்க போறாங்க. அதே இந்த திமுக வந்து பட்டியலினத்திற்கான கட்சி, அவங்களுக்கான கட்சி, சமூக நீதி கட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே புருடா. இந்த மாதிரியான இன்சிடென்ட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இப்போ வேங்கை வயல் பிரச்சனையை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கவினுடைய மரணம் எடுத்துக்கலாம், இப்போ இந்த ஒரு சம்பவம், இந்த மாதிரி தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஆனா திமுக அரசு வாய் மூடி வேடிக்கை மட்டும் தான் பாக்குது. நாங்க வந்து சமூக நீதி கட்சி, அவங்களுக்கான கட்சி, இவங்களுக்கான கட்சி தான் சொல்ல மாட்டோம். சொசைட்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரை பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பக்கம் நிற்போம், அவங்களுக்கு உண்டான நியாயத்தை வாங்கி கொடுப்போம் அப்படின்றத எடப்பாடி அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாரு மெயினா. அதே மாதிரி நீ வந்து திமுக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரி விஷயம் பட்டியலினத்து மக்களை இந்த மாதிரி தரக்குறைவா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ரொம்ப பெரிய இன்சிடென்ட் என்ன அப்படின்னா அந்த மாஞ்சோலை கீழ்வெண்மணி, இந்த 2 இன்சிடென்ட்டுமே யாராலுமே மறக்க முடியாது. அங்கேயுமே திமுக அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏழை மக்களாக இருக்கக்கூடிய பட்டியலினத்து மக்களை ரொம்ப அவதூறாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக இந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பட்டியலின மக்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதற்கான கட்சியில எங்க கட்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே நிறைவேற்றாம அவங்க வந்து ரொம்ப தரைக்குறைவாக நடத்துகிற வேலையெல்லாம் இவங்க தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அதை தாண்டி இப்போ திமுக இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் இருக்கிறவங்க குரல் கொடுக்கல அப்படின்னாலும் நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம அண்ணன் திருமா அவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து சரியான இடத்துல குரல் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் அங்கே கிடையாது. சும்மா மேலோட்டமா நம்ம வந்து திமுக கூட்டணி கட்சியா இருக்கோம், நம்ம வந்து ரொம்ப கேள்வி கேட்டோம் அப்படின்னா நமக்கு சீட்டு வராதே அப்படின்னு ஒரு பயத்துல மேலோட்டமா தடவி கொடுத்த மாதிரியே ஒரு கேள்வி கேட்கறதும், அதுக்கப்புறமா மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இல்ல இதெல்லாம் வந்து சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிராக பேசுறதும் தான் இவர் வந்து ஒரு வேலையாவே வச்சுட்டு இருக்காரு. நம்மளுக்கே நல்லா தெரியும், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது. அவர் என்ன சொன்னாரு, அடுத்து என்ன பேசினாரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ மக்களுக்காக நான் வந்து உழைக்க போறேன், மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 வருஷமா எதுவுமே பண்ணாம இந்த ஒரு 6 மாசம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, இப்பதான் நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம தலைவர் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, ஜெர்மன் போயிருக்காரு, இங்கிலாந்து போயிருக்காரு, லண்டன் போயிருக்காரு. இந்த மாதிரி 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா 4 தடவை வெளிநாடு பயணம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கும் மேல நான் வந்து தொழில் முதலீட்டை தமிழ்நாட்டுக்காக கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துல சைன் வாங்கினதா சொல்லப்படுது. ஆனா அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அதற்கான ஒரு டாக்குமெண்ட்டை இன்னும் வெளியே சொல்லவே இல்லை. யாருமே அதை பத்தி பேசவே மாட்டாங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான கூத்து என்ன அப்படின்னா, ஜெர்மன் போயிட்டு ஒரு 3 நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வாங்கியிருக்கோம், 3600 கோடிக்கு மேல அவங்க வந்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பதிவா வந்துச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த நிறுவனங்கள் எல்லாமே ஏற்கனவே தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அப்போ மக்களை ஏமாத்துறதுக்காக எந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நிலையில இவங்க இருக்காங்க அப்படின்றது இதை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இப்போ இந்த விஷயம் எப்படி வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கார்ல, இவர் வந்து போடுறாரு ட்விட்டர்ல, இந்த மாதிரி 3 நிறுவனங்களை ஒப்பந்தமாயிருக்கு, இவங்கெல்லாம் இந்தியாவில் வந்து முதலீடு செய்ய போறாங்க, இவ்வளோ கோடி வருமானம் கிடைக்க போகுது, அதன் மூலியமா 6000க்கும் மேற்பட்டோருக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. சொன்ன உடனே நயினார் நாகேந்திரன் அவர்கள் சைட்ல இருந்து அந்த கம்பெனி எங்க இருக்கு, அதோட கோபாலபுரத்துல இருந்து அந்த கம்பெனியோட லொகேஷனே எடுத்து போடுறாங்க. இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல தான் இருக்கு, அதுல முதலீடு வாங்குறதுக்கு எதுக்கு நீங்க ஜெர்மன் வரைக்கும் போனீங்க, சுற்று உங்க மனைவியோட சேர்ந்து சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா அதை சொல்லிட்டு போங்க, அதை விட்டுட்டு இதை எதுக்கு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது போக டிஆர்பி ராஜா அவர்களும் அவங்க கூட வெளிநாடு போயிருக்காரு. எதுக்குன்னு தெரியுமா?
இல்ல அவரு தொழில்துறை அமைச்சர்ல, அதனால போயிருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சாலையில் வாக்கிங் போனார், இங்க நின்னு வேடிக்கை பார்த்தார், கார் ஓட்டினார், காரை உட்காந்து பார்த்தார் அப்படின்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வெளியே வருதுல்ல, அதெல்லாம் எடுத்து அவரோட ட்விட்டர்ல போடுறதுக்கு தான் டிஆர்பி ராஜா அவங்க கூட வெளிநாடு போயிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, போன வருஷமும் ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தாரு, போயிட்டு முதலீடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போகும்பொழுது ஒட்டுமொத்த பசங்க பேர பசங்க எல்லாரையுமே என்னமோ ஃபேமிலி ட்ரிப் மாதிரி கூட்டு போயிட்டாரு. அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அப்போ அவர் வந்து எதுக்கு தமிழ்நாட்டோட செலவில் நீங்கள் கவர்மெண்ட்டோட செலவில் நீங்கள் எதுக்கு உங்கள் குடும்பத்தையே பிக்னிக் கூட்டு போகிறீங்க, போகிறோன்னா தனியாக போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும்பொழுது, என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட செலவுக்கு வந்து கழகம் வந்து பொறுப்பேற்றுக்கும், அதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரீசனால தான் இப்போ பேர பசங்கள்லாம் கூட்டு போகல. ஒருவேளை அப்போ யாருமே கேட்கல, பிரச்சனை பண்ணலை அப்படின்னா இந்த தடவையும் ஃபேமிலி ட்ரிப் ஜெர்மனுக்கு போனாலும் போயிருப்பாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்களை தொடர்ந்து அவர் மேலே எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளுமே யோசிச்சு பார்த்தா, ஆமாம் மக்கள் எல்லாம் சொல்கிறதும் எதிர்க்கட்சிகள் சொல்கிறதும் எல்லாமே சரியாக தானே இருக்குது. அப்போ இத்தனை ஆண்டுகளாக நம்ம முட்டாளாக இருந்திருக்கோம், அவங்க சொல்ற ஒரு விஷயத்தை இது உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு நம்ம மைண்டை நமக்கே தெரியாம செட் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. அதே மாதிரி இப்போ தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பத்தியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. என்னன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பதிவு வருது, நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் பேஜ்ல இருந்தே ஒரு பதிவு வருது. என்னன்னா, நாங்க வந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம், அதுல 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அது போக நாங்க வாக்குறுதியே கொடுக்காம இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நிறைவேற்றிருக்கோம் மக்களுக்காக. இந்த நாம் முதல்வர் திட்டமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே நாங்க வாக்குறுதியா கொடுக்கவே இல்லை, ஆனா மக்களுக்காக நாங்க நிறைவேற்றணும்ல, அப்ப எங்களை நீங்க பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. ஆட்சி புரிவதற்கு வருவதற்கு முன்பாக 505 தேர்தல் வாக்குறுதிகள் நாம் கொடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 505 திட்டங்களில் ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இதில் 364 திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சில திட்டங்கள் முடிவெற்றிருக்கிறது. கொஞ்சம் அப்படியே ரீவன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் பேசியிருப்பாரு. நாங்கள் வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருந்தோமோ 99% இதுவரையில் நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 1% வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி 100% நிறைவேற்றக்கூடிய திட்டமாகத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்து 99% நிறைவேற்றிட்டோம், இன்னும் 1% மட்டும்தான் இருக்கு. அந்த 1% என்ன அப்படின்னா மகளிர்களுக்கான உரிமை தொகை தான். அதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா நாங்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிட்டோம், நீங்கள் எங்களை கேள்வியே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடை பேச்சில் பேசுகிறாரு. இந்த பக்கம் அவரே தான் ட்விட்டர் போடுறாரு, 505 வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தோம், அதில் 364 நிறைவேற்றிட்டோம், இன்னும் பேலன்ஸ் இருக்குது, நாங்கள் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ட்விட் போடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. அப்போது இவங்க வந்து அதை மறந்துருப்பாங்க, மக்கள் வந்து அதை மறந்துருப்பாங்க, இப்போ புதுசாக நம்ம ஒன்று திணிக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் ஒரு ட்விட் போடுறது, மறுபடியும் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறது, வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுக அரசு வந்து ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பேசும்பொழுது மக்கள் எல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க, ஏங்க ஒன்று கூட நிறைவேற்றல, எப்படிங்க 99% நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு விமர்சனங்களை அவங்க மேலே எழுப்பியிருப்பாங்க. அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு சரி உண்மையை ஒத்துக்கலனாலும் பாதி தான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு பொய்யவாது சொல்லுவோம். அதை மக்கள் நம்பி நமக்கு ஓட்டு போடுவாங்க, பாருங்க நிறைவேற்றல ஒத்துக்கிட்டாங்க, நேர்மையானவங்க அப்படின்னு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல் இருக்கு. அதுதான் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்குமே எடப்பாடி அவர்கள் வந்து 3 தொகுதிகளுக்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ள போறாரு. இன்னைக்கு எங்கெல்லாம் போறாரு, என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.